முன்பிணையில் விடுவிக்குமாறு முன்னாள் அமைச்சர் ராஜித்த மனு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை பார்க்கலாம். இன்று தினம் வீரகேசரி பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம் பிடித்திருக்கிறது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தன்னை கைது செய்ய தயாராகி வருவதால் தான் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் தனக்கு முன்பிணை அளிக்க கோரி முன்னாள் அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்பிணை மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்துக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு 200 மில்லியன் ரூபாவுக்கு மேல் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக தான் கைது செய்யப்படும் அபாயம் உள்ளதாக கூறி முன்னாள் அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன இவ்வாறான ஒரு மனுவை தாக்கல் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இம்மனுவானது நேற்று கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி ஜாயத்துங்க முன் பரிசீலிக்கப்பட்டது. இதன்போது மனுதாரர் ராஜசேனரத்ன சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன தனது சேவை பெறுநர் 2025-2010 ஆண்டுகளில் மீன்பிடித்துறை அமைச்சராக பணியாற்றியதாக கூறினார். அந்த காலகட்டத்தில் கிரிந்த கடற்கரையில் மணல் குவிந்ததால் மீனவர்கள் சரியாக வேலை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதாக ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன நீதிமன்றில் சுட்டிக்காட்டியிருந்தார். அதன்படி மீன்பிடி நடவடிக்கைகள் இடையூறாக இருந்த மணலை அகற்ற வெளிக்கோவா என்னும் மணல் அகழ்வு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டதாகவும் அதற்காக அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்பட்டதாகவும் அவர் கூறினார். இத்தொடர்பில் 2008 மற்றும் 2010 அமைச்சரவை அனுமதி பெறப்பட்டிருப்பதாகவும் ராஜித்த சேனாரத்ன அவரது விருப்பின் அடிப்படையில் அதனை செய்யவில்லை எனவும் அமைச்சரவையின் அனுமதி பெற்று குறித்த நடவடிக்கை முன்னெடுத்ததாகவும் ஜனாதிபதி மைத்ரி குணரத்ன இங்கு வாதங்களை முன்வைத்திருந்தார். எனவே இந்த வாதங்களை ஆராய்ந்த நீதிபதி இந்த மனு தொடர்பான விசாரணையை எதிர்வரும் 18ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பதாக ஒரு அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது. எனவே ராஜித்தவினுடைய அந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே இலங்கை மீன்பிடி துறைமுக அதிகார சபையினுடைய தலைவர் முன்னாள் தலைவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார். எனவே அவ்வாறு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற சந்தர்ப்பத்தில் தான் ராஜித்தவும் அந்த சம்பவத்தில் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தான் இப்போது அவர் தன்னுடைய கைதை தடுப்பதற்காக முன்பிணை கோரிக்கை முன்வைக்க அது தொடர்பான விசாரணை எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதி 18ஆம் தேதி இடம்பெறப் போவதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காண